ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறோம். காரசாரமாக இந்த கருவாடு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா துண்டு துண்டாக இருக்குது. இது கடையில் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெருசு பெருசாக நல்ல ஃப்ளஷ் உள்ள மீனில் காய வச்ச கருவாடு. இந்த கருவாடு நான் காலையிலே வெட்டி தண்ணியில் போட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த கருவாடெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதே முழுக்க முழுக்க உப்பில் தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு உப்பெல்லாம் போக்கிட்டு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ அதனால் வேண்டிட்டு காலையிலே நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சிட்டேன். கொஞ்சம் காய் தான், லெஃப்ட் ஓவர் காய். போன வாரம் வாங்கினதில் உருளைக்கிழங்கு 2 குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்ததெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா மசாலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இதை வந்து நல்லா மசாலா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நல்ல எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்யலை. நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம். இப்போ காயெல்லாம் நம்ம நல்லா போட்டாச்சு. என்னென்ன காயெல்லாம் மிச்சம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். மிளகாயெல்லாம் நல்லா பழுத்த மாதிரி இருக்குது. இது நல்லா நம்ம லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டில் இன்னுமே உப்பு இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு போட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கி இருக்குது. நான் லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன். எப்போவுமே கருவாடு குழம்பு செய்யும்போது லாஸ்ட் வரைக்குமே உப்பு வந்து நிறைய போட்டுறவே கூடாது. இப்போ தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கருவாடு குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் ரொம்ப போட்டுறக்கூடாது. இருந்தாலும் மிளகாத்தூளோட கொஞ்சம் அதிகமாக மல்லித்தூள் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கிரேவியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்படியே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட காயெல்லாம் சூப்பராக அப்படியே வதங்கிடுச்சுங்க பாருங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சூப்பராக கருவாடு நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த பீஸாக இருக்குது பாருங்கள் கருவாடு. இது கரெக்டாக இது என்ன கருவாடு என்ன மீன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு மூடி வச்சுட்டு என்ன பண்ணலான்னா நம்ம மசாலா அரைச்சிருக்கு. மசாலா ஊற்றி நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கருவாடு குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கருவாடு போட்டாச்சு. ப்ளஸ் வந்து நம்மளுடைய மசாலாவும் நம்ம நல்லா ஊற்றிட்டோம். இது கொதித்து தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பாட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காய்கறி போடாமலும் செய்யலாம். காய்கறினா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாலும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.